விக்ரம், நீ விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன இப்போ காம் டவுன். ஏன் வந்ததும் வராதுமா? ரிலாக்ஸ். டென்ஷன் ஆகிட்டே இருக்க. என்ன குமார் உனக்கும் கால் பண்ணானா? அவன் ஃபோன் பண்ணல. ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஆளுங்க தான் ஃபோன் பண்ணாங்க. இத்தனை வருஷம் நீ கட்டி வச்சிருந்த சாம்ராஜ்யம் மொத்தமா முடிய போகுது விக்ரம். என்ன ஆகாஷ் சொல்ற? நம்மளோட சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் ஹோம் மினிஸ்டர் டேபிளுக்கு போயிடுச்சு. நம்ம பண்ண இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதுல சம்பந்தப்பட்ட நம்ம டீலர்ஸ், நம்ம பார்ட்னர்ஸ், நம்ம ஏஜென்ட்ஸ் எல்லா லிஸ்டும் அவங்க கைக்கு போயிடுச்சு. What are you saying ஆகாஷ்? அதுக்கு சான்ஸே இல்லையேடா. என்கிட்ட இருந்து யாராலையும் அதை எடுத்துட்டு போக முடியாது. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்ன ஆகாஷ் சார், நீங்க எப்போ வந்தீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க சுத்திட்டு வர? சுத்திட்டு வரேனா? ஆபரேஷனை சக்சஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். விக்ரம் சார், எனக்கு எவ்வளவு அமௌண்ட் தர போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? யோ குமார், என்னையா உளறிக்கிட்டு இருக்க? அப்புறம் விக்ரம் சார், இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. நீங்க தான் எனக்கு அதை சொல்லணும். விக்ரம், நான் என்ன டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன், இவன் என்ன பேசிட்டு இருக்கானே எனக்கு தெரியல. சார், ருத்ரா கிட்ட இருந்த டைமண்டை தூக்கிட்டேன் சார். இன்னியோட நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது. இந்தாங்க சார், பாருங்க. அந்த ருத்ரா எவ்வளவு உஷாரா எல்லா டைமண்டையும் நெக்லஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கானா பாருங்களேன்.